இந்த ஆர்டருக்கு வந்து 140 ரூபா வந்திருக்கு. பிக்கப் ஒரு 1 கிலோமீட்டர், ட்ராப் வந்து ஒரு 3 கிலோமீட்டர். ஓகே, 140 ரூபா வந்திருக்கு. ஸோ இது வரைக்கும் 6 ட்ரிப் ஓட்டிருக்கோம். 1344 ரூபா இன்னைக்கு நம்ம ஓட்டி முடிச்சிருக்கோம். இது வரைக்கும் டைம் வந்து கரெக்டாக 1:15 ஆச்சு. அடுத்த ஆர்டருக்காக வெயிட் பண்ணுறோம். இப்போ கரெக்டாக இங்கே பாப்பம்பட்டி பிரிவுலேருந்து உள்ள நம்ம பாப்பம்பட்டி பல்லப்பாளையம் அங்கே இருக்கோம். இப்போ நான் ட்ராப் பண்ணி கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் கிட்ட ஆச்சு. இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 6 ட்ரிப்பு 1344 ரூபா ஓட்டியிருக்கோம். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 1:34 மதியம் ஆச்சு. ஒரு வேப்ப மரத்துக்கு அடியில் தான் போட்டிருக்கேன் ரோட்டு ஓரத்தில். இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா வண்டி வெயிலே இல்லை. ஆனாலும் அந்த ரோடோட ஹீட்டுக்கே உள்ளே உட்கார முடியல. ஃபுல்லாக வேர்த்து ஊற்றுது. வண்டியை நிறுத்துறக்கும் மரம் எதுவும் இல்லை ரோட்டு ஓரத்தில். அண்ட் தென் வண்டி கழுவணும். நான் இன்னும் சாப்பிட்ணும். மணி 2 ஆச்சு, இன்னும் காலையிலேருந்து சாப்பிடல. கடைசிக்கு அந்த 2 மாங்காய் இருந்தது. அந்த 2 மாங்காய் மட்டும் சாப்பிட்டேன் பெட்ரோல் பங்க்கில். அவ்வளோதான். அதுக்கப்புறமா வந்து இன்னும் சாப்பிடக்கூட இல்லை. பசியும் ஆக மாட்டேது. சும்மாவே உட்காந்துக்கிட்டே இருக்கோமா, பசியும் ஆகலை. சாப்பிட்லன்னா ஹோட்டல்ஸ் இருக்குது. பட் ஆனால் நம்ம சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி, நான் எப்பவுமே பார்சல் வாங்கிட்டு வந்து காரில் உட்காந்து தான் சாப்பிடுவேன். ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்றதுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, அது ஒரு மாதிரி இருக்கும். மற்றவங்களாம் நம்ம போய் உட்காந்து சாப்பிடுவோம். மற்றவங்க நம்மளை பார்க்குற விதம் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு மாதிரி பார்ப்பாங்க. அது நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதுதான் சரி சாப்பிடுவோம். ஒரு 3-4 மணிக்கு அந்த பக்கம் சிட்டிக்கு உள்ளே போயிட்டா கூட சாப்பிட்டுக்கலாம். ஆக்சுவலி இங்கே ஆர்டர் கிடைக்கிறது கொஞ்சம் ரிஸ்கியாக இருக்குது. கொஞ்சம் மூவ் பண்ணி பார்க்கலாங்க. சரியா? வேர்த்து ஊற்றுதையா. நண்பர்களே, ஆர்டர் வந்துட்டு எங்கே வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இருக்கிற இடத்துலேருந்து ஒரு 200 மீட்டரில் பிக்கப்பு. ட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா சிங்காநல்லூர் பஸ் ஸ்டாண்டு வந்திருக்குங்க. கரெக்டாக ஒரு 3 பேர் வர்றாங்க. 274 ரூபா நமக்கு ஆர்டர் வரும்போது காட்டுச்சு. ஸோ பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணிவிட்டு எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் வருது, எவ்வளோ ஓட்டிருக்கோம் அப்படிங்கிறத பேசுவோம். சரியா? ஸோ இது வந்து நமக்கு வந்து கரெக்டாக ஒரு 7வது ஆர்டர். கண்ணம்பாளையம் டு சிங்காநல்லூர் பஸ் ஸ்டாண்டு போகிறோம். சரியா? ஆர்டர் ட்ராப் பண்ணிட்டோம். மணி கரெக்டாக 2:20. ஸோ எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா 265 ரூபா வந்திருக்குங்க. ட்ரிப்பு கஸ்டமர் கேன்சல்டு. ட்ரிப்பு கேன்சல்டு பை கஸ்டமருங்க. ஒன்றுமே பண்ண முடியாது. கேன்சல் பண்ணிட்டாங்க கஸ்டமரு. இங்கே பாருங்க, ட்ரிப் கேன்சல்டு பை கஸ்டமர். ஒன்றுமே பண்ண முடியாது. ஆக்சுவலி நண்பர்களே, கடைசியாக நம்ம ட்ரிப்பு முடிச்சது வந்து 2:15. இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 3:45, அதாவது 3:52 நாளாக போகுது. 1.5 மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. இன்னுமே ஆர்டர் எதுவுமே வரல. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, ராமநாதபுரம் தான் வெயிட் பண்ணுறோம். அங்கேருந்து லைட்டாக ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் மூவ் பண்ணி பார்ப்போம். பக்கத்தில் ஏதாவது ஆர்டர்ஸ் இருந்துச்சுன்னா நமக்கு அசைன் ஆகும். சரிங்களா? ஸோ இது வரைக்கும் 7 ட்ரிப் ஓட்டியிருக்கோம். 1609 ரூபாய்க்கு இது வரைக்கும் நம்ம ஓட்டியிருக்கோம். இன்றைக்கி காலையிலேருந்து இப்போது ஈவினிங் ஒரு 4 மணி வரைக்கும். இப்போ நான் வெயிட் பண்ணனால தான் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ஃபுல்லாக ஒரு வாஷிங் போட்டேன். வண்டி பளிச்சுன்னு இருக்கு. இப்போ வண்டி ஃபுல்லாக க்ளீன் பண்ணி ஃபுல்லாக உள்ள வெளியே இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே வந்து ஃபுல்லாக வண்டி க்ளீன் பண்ணியாச்சு. வண்டி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் தென் இப்போ நான் சாப்பிடணும். போயிட்டு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு வெயிட் பண்ணுவோம். ஏதோ ஆர்டர் வந்துச்சு அப்படின்னா ஓட்டலாம். சரிங்களா? நைட்டு ஒரு 10:30 மணிக்கு சாப்பிட்டது தான். அதுக்கப்புறம் காலையில் 2 மாங்காய் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் இன்னுமே சாப்பிடல, பசிக்கல. சரி போயிட்டு மணி 4 ஆச்சு, போய் சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்புறமா வந்து நம்ம அதுக்குள்ளே ஆர்டர்ஸ் வந்தால் ஓட்டுவோம். இல்லை அப்படின்னா நம்ம சாப்பிட்டுட்டு பொறுமையாக ஓட்டலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1600 ரூபாய்க்கு ஓட்டிட்டோம். எப்படி நைட்டு ஒரு 12 மணிக்குள்ளே இன்னொரு 1000 ரூபாய் 1200 ரூபாய் கிட்ட ஓட்டிடலாம் எப்படியும். ஓகேவா? எப்படியும் ஒரு 3000 மேலே கண்டிப்பாக ஓட்டிடலாம். ஸோ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து சாப்பிட்டு ரெடியாக இருந்தோம்னா ஒரு 6 மணிக்கு மேலே ஆர்டர்ஸ் ஒன்று வந்துட்டே இருக்கும். ஒரு 11:30 மணி வரைக்கும் வரும். ஓகேவா? அதுக்குள்ளே நம்ம ஓட்டி முடிச்சுக்கலாம். எப்படி இன்னொரு 1500 ரூபாய் 1200 மினிமம் 1000 ரூபாய் கண்டிப்பாக ஓட்டிடலாம். சரியா? ஸோ நான் பார்த்துட்டு எப்படின்னு உங்களுக்கு ஆர்டர்ஸ் வருது எப்படி என்னன்னு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? நண்பர்களே, வாங்க சாப்பிடலாம். கரெக்டாக ஒரு எத்தனை மணிக்குன்னா, இது காலையில் சாப்பாடா மதிய சாப்பாடான்னு தெரியாது. ஆனால் சாப்பாடு சாப்பிட்றோம். சரியா? கரெக்டாக மணி 4:11 சாயந்தரம். ஓகேவா? ஸோ வாருங்கள், அனைவரும் சாப்பிடலாம். கரெக்டாக ஒரு சாம்பார் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பாயில்டு எக்கு, அது கூட வந்து தக்காளி சாப்பாடு. ஓகேவா? ஸோ வாங்க 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 சாப்பிட்லாம். வாங்க. நீங்கள் எதாவது சாப்பிட்டு இருந்தீங்கன்னா என்ன சாப்பிட்றீங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகேவா? ஆக்சுவலி வீடியோ நான் லென்த்தாக எடுத்துகிட்டு இருக்கேன். எவ்வளோ லென்த் வரும்னு தெரியல, பார்ப்போம். அந்த ஒரு டைலாக் வரும்ல, அதான் ஞாபகம் வருது. எங்கே நானும் வீடியோ எடுத்து போடுறேன், வியூஸ் தான் போக மாட்டேங்குது. அந்த மாதிரி அந்த டைலாக் தான் ஞாபகம் வருது எனக்கு. எவ்வளோதான் ஏன் நாங்களும் வீடியோ எடுத்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணி டேட்டா காசு போட்டு அப்லோட் பண்ணாலும் ஒன்றும் நடக்கலையே. நல்லா இருக்குங்க, தக்காளி சாப்பாடு நல்லா இருக்கு. இந்த நேரம் தயிர் சாப்பாடு கிடைச்சது நல்லா இருந்திருக்கும். வெயில் குழுக்குன்னு இருக்கும். பட் ஓகே, எது கிடைக்கிதோ அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்ணும். அவ்வளோதான். வண்டியில் உட்காந்து சாப்பிட்டோம்னா ஒன்று தான் ஞாபகம் வருது. நம்ம தான் திருநெல்வேலியே நம்ம தான், கோயம்புத்தூரே நம்ம தான், ரெட் டாக்ஸியே நம்ம தான். அப்படி தான் ஞாபகம் வருது. பில்லாராம் ரைட்? யா, பில்லாராமே நம்ம தான். அந்த ஒரு ஆட்டம் தான் அப்பா உங்கள்கிட்ட பிடிச்சிருக்கு. ஒரு மாதிரி தெனாவட்டா நம்ம தான். அதுதான் நம்ம தான். தக்காளி சோறுனாலே நம்ம தான், தக்காளி குழம்புனாலே நம்ம தான்.
பருப்பு குழம்பு, தக்காளி சாப்பாடு வித் பருப்பு குழம்பு. 60 rupees ஒன்லி. நல்லா இருக்குங்க, நல்லா இருக்கு. பாருங்க, சரி யா, நல்லா இருக்குங்க, சாப்பாடு நல்லா இருக்கு. எப்படி இருக்குன்னு பாருங்க, ஜம்முன்னு. ஓகேவா? ஸோ நான் சாப்பிட்டுட்டு அடுத்த ஆர்டர் வந்ததையும் சொல்கிறேன். ஓகேவா? ஆஃப்லைன் போடுவோம்னு நினைக்காதீங்க, போட மாட்டான். நம்ம ஃபோனில் வந்து எப்போவுமே ஆன்லைன்லேயே தான் இருக்கும். ஆர்டர் எப்போ வந்தாலும் ஓட்டுவோம். நைட்டு 1 மணிக்கு 100 ரூபாய் ஆர்டர் வந்தாலும் எந்திரிச்சு ஓட்டுவோம், தூக்கத்தை கெடுத்துட்டு ஓட்டுவோம், சோறு திக்காமல் ஓட்டுவோம். நம்ம தான் ரெட் டாக்ஸ்னாலே நம்ம தான். கால கொடுமை கதிர்வேலா. சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சப்பாத்தி வாங்கியிருந்தேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சப்பாத்தியோட கவரில் வந்து எழுதி கொடுத்துருந்தாங்க, அதை துன்பம் வந்தால் கடந்து ஒருபோதும் உடைந்து போகாதே. எப்படி, நல்லா இருக்குல்ல? வணக்கம், குட் மார்னிங் நண்பர்களே. ஸோ இன்றைக்கி வந்து நம்மளோட 3வது நாள். காலையில் மணி பார்த்திங்கன்னா 6:15 ஆச்சு, 6:12. ஸோ என்ன கதைன்னு கேட்டிங்கன்னா, நேற்று நைட்டு ஓட்டிகிட்டு இருந்தோம். ஓகேவா? ஈவினிங் வரைக்கும் ஓட்டிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஈவினிங்க்கு மேலே ஆர்டர் 1 by 1 வர ஆரம்பிச்சிருச்சு. நானும் சரி 1 by 1 ஓட்டிகிட்டு இருக்கும்போது வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம் அப்படின்னா கஸ்டமருக்கு லேட் ஆயிரும். அதனால் வந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கஸ்டமர் பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணேன். 1 by 1 ஆர்டர் வந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ டோட்டலாக நேற்று எவ்வளோ ஓட்டியிருந்தோம், அண்ட் தென் முந்தா நேற்று எவ்வளோ ஓட்டியிருந்தோம் அப்படிங்கிறது ஃப்ரெஷ்ஷாக இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு, இன்றைக்கி நம்மளோட லைக் அந்த 50 hours முடிக்கிறதுக்கு இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ முந்தா நேற்று மத்தியானம் நம்ம ஆரம்பித்தோம், அதாவது ஒரு 11 மணிக்கிட்ட லாகின் பண்ணோம். ஸோ முந்தா நேற்று 11 மணிக்கு லாகின் பண்ணோம், நேற்று 11 மணி முடிஞ்சது. இன்றைக்கி 11 மணி வரைக்கும் நம்ம ஓட்டணும் அப்படின்னா நம்ம கரெக்டாக வந்து 48 hours வந்து நம்ம கண்டினியூஸாக லாகின்ல இருந்து ரெட் டாக்ஸி ஓட்டியிருக்கோம். ஸோ இதில் நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா சம் ஆர்டர்ஸ் 100 ரூபாய் 150 ஆர்டர்ஸ் வந்துச்சு. ஒரு மணிக்கு ஒன்று வந்துச்சு, 3 மணிக்கு ஒன்று வந்துச்சு. ஸோ அதெல்லாமே ஓட்டி முடிச்சுட்டு தான் நம்ம வந்து நைட்டு வந்து ஒரு 1 hour 2 hours தூங்கணும், மறுபடியும் ஒரு 150 ஆர்டர் ஓட்டணும், அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 hours தூங்கணும். இப்போ கரெக்டாக வந்து ஒரு 6 மணிக்கு வந்து ஒரு லாங் ஆர்டர் நமக்கு போட்டிருக்காங்க, அதாவது அவுட் ஸ்டேஷன் ஆர்டர் வந்திருக்கு. முந்தா நேற்று மத்தியானம் 11 மணிலேருந்து நைட்டு 12 மணி வரைக்கும், அதாவது முந்தா நேற்று ஃபுல்லாக வந்து நம்ம எவ்வளோ ஓட்டியிருக்கோம் அப்படின்னா 1465 ரூபாய்க்கு ஓட்டியிருக்கோம். அப்புறம் நேற்று ஃபுல் டே வந்து நம்ம கண்டினியூஸாக லாகின்ல தான் இருந்தோம். நம்ம எவ்வளோக்கு ஓட்டியிருந்தோம் அப்படின்னா, நேற்று மட்டும் எவ்வளோக்கு ஓட்டியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 15 ஆர்டர் ஓட்டியிருந்தோம். 3593 ரூபாய்க்கு நம்ம ஓட்டியிருக்கோம் நேற்று மட்டும். அதாவது லோக்கல் ஆர்டர்ஸ் மட்டும் ஓட்டி நேற்று ஃபுல்லாக, அதாவது லைக் நேற்று 12 மணி, நேற்று காலையில் 12 மணிலேருந்து நைட்டு 12 மணி வரைக்கும். ஓகேவா? மொத்தமாக எவ்வளோ ஆர்டர்ஸ் அப்படின்னா 15 ஆர்டர் ஓட்டியிருக்கோம். 3593 ரூபாய்க்கு ஓட்டியிருக்கோம் நேற்று மட்டும். 3593 ரூபாய்க்கு ஓட்டியிருக்கோம். கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா முந்தா நேற்று நம்ம வண்டி கரெக்டாக 11 மணிக்கு நம்ம எடுக்கும்போது பொள்ளாச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் ஃபில் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து நேற்று காலையில் ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணோம், லைக் கோவில்பாளையமில் ஃபில் பண்ணோம். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஈவினிங் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம லைக் இருகூரில் வந்து ஒரு டைம் ஃபில் பண்ணியிருந்தோம். சரி, அவ்வளோதான் ஃபில் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 3 பாயிண்ட் காட்டுது, இன்னொரு 50 கிலோமீட்டர் கிட்ட ஓடினதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம மறுபடியும் வந்து கேஸ் ஃபில் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா காலையில் 6 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் எந்திரிச்சேன். டக்குன்னு சவுண்டு கேட்டது, எந்திரிச்சு பார்த்தோம் அப்படின்னா ஆர்டர் என்னடா அமௌண்ட்டு காட்டுற இப்படி இருக்குன்னு டக்குன்னு நல்லா கண்ணை முழிச்சு பார்க்குறேன், அவுட் ஸ்டேஷன் ஆர்டர். ஸோ டக்குன்னு கிளிக் பண்ணி அட்டன் பண்ணியாச்சு. ஸோ எங்கே வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அன்னூர் போகணுங்க. ஓகேவா? நம்ம ரேஸ் கோர்ஸ் கோயம்புத்தூர்லேருந்து அன்னூர் போயிட்டு அங்கே ஏதோ ஒர்க் இருக்கும் போல் முடிச்சுட்டு ரிட்டன் அவங்களே பிக்கப் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணி பிக்கப் பண்ணிவிட்டு அன்னூர்லேருந்து ரிட்டன் ரேஸ் கோர்ஸே வரணும். ஸோ அதுதான் பிளான் இன்னைக்கு. ஸோ அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க எல்லாமே பேசலாம். லைக் ரேஸ் கோர்ஸ்லேருந்து அன்னூர் போயிட்டு ரிட்டன் அங்கே வெயிட் பண்ணிவிட்டு சேம் கஸ்டமரை ரிட்டன் பிக்கப் பண்ணி நம்ம இங்கே ரேஸ் கோர்ஸ் கூட்டிகிட்டு வரணும். ஸோ எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு அப்படின்னா 1600 ரூபாய் ரவுண்ட் ட்ரிப்னு போட்டிருக்காங்க. 4 மணி நேரம் பேக்கேஜ். டோட்டலாக 95 கிலோமீட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப் அண்ட் டவுன் 95 கிலோமீட்டர்ஸ் வித்தின் 4 hours. அண்ட் தென் வந்து 1600 வந்து அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் வந்து நமக்கு 4 hours அப்படிங்கிறது 5 hours ஆச்சு அப்படின்னா அந்த 1 ஹவருக்கு வந்து 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவாங்க. பேசிக் எவ்வளோ அமௌண்ட் வருதோ அதிலிருந்து ஒரு 100 rupees வந்து எக்ஸ்ட்ரா வந்து 1 ஹவருக்கு பே பண்ணுவாங்க. ஒரு ஹவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 100 rupees எக்ஸ்ட்ரா வரும். கிலோமீட்டர்ஸ் அதே மாதிரி 95 கிலோமீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் 95ங்கிறது ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் சேர்ந்து ரன் ஆகுது அப்படின்னா, லைக் சாப்பிட போகிறோம், அந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல போகிறோம் அப்படின்னா, லைக் கஸ்டமர் சாப்பிடணும் இங்கே போங்கன்னு சொல்கிறாங்கன்னா அங்கே நம்ம போகணும். ஸோ அப்போ போகும்போது எக்ஸ்ட்ரா கிலோமீட்டர்ஸ் ரன் ஆகும்ல. ஸோ அந்த கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிலோமீட்டருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 13 ரூபா எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஆகும். ஓகேவா? அவங்க கொடுத்தது வந்து 4 hours அண்ட் 95 கிலோமீட்டர்ஸ். லைக் அந்த 4 ஹவர்ஸ்க்கு மேலே ஒரு 5 hours 6 hours போயிடுச்சுன்னா ஒவ்வொரு ஹவருக்கும் 100 rupees எக்ஸ்ட்ரா. அது இல்லாமல் கிலோமீட்டர்ஸ் 95 கிலோமீட்டர்ஸ். ஸோ 95 கிலோமீட்டர்ஸ் உள்ளே இருந்தால் ஓகே. சப்போஸ் 95க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா ஒரு கிலோமீட்டருக்கும் 13 ரூபா எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஆகும்.
ஓகேவா. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 6:17 ஆச்சு. நான் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகணும். ஸோ ப்ரெஷ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு கரெக்டாக 7 மணிக்கு பிக்கப் சொல்லியிருக்காங்க. ஸோ 7 மணிக்கு போய் பிக்கப் பண்ணிவிட்டு ஸோ அந்த ட்ரிப்பை வந்து அப் அண்ட் டவுன் ஃபுல்லாக முடிச்சுட்டு எத்தனை மணிக்கு நான் பிக்கப் பண்ணேன், எத்தனை மணிக்கு ட்ராப் பண்ணேன், எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு, வெயிட்டிங் எவ்வளோ வந்திருக்கு, அண்ட் தென் பார்க்கிங் சார்ஜஸ் எல்லாம் அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்குது. ஸோ வெளியே நம்ம லைக் ஈரோடு அந்த மாதிரி போகணும், இல்லை பாலக்காடு அந்த மாதிரி போகணும், கேரளா போகணும் அப்படின்னா பர்மிட் சார்ஜஸ் இருக்கும். லைக் தமிழ்நாட்டுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா லைக் வேறு ஏரியா போகிறோம் அப்படின்னா அங்கே டோல்கேட்ஸ் இருந்தால் டோல்கேட் சார்ஜ் இருக்குது, பார்க்கிங் சார்ஜ் இருக்குது, அண்ட் தென் வந்து நமக்கு அதர் ஸ்டேட் போனால் பர்மிட் சார்ஜஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த ஆர்டரை பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த சார்ஜஸ் எதுவுமே வராதுன்னு நினைக்கிறேன். மேபி அங்கே பார்க்கிங் ஏதாவது அமௌண்ட் எந்த இடம் போகிறோன்னு தெரியல அன்னூரில். ஸோ அங்கே மேபி பார்க்கிங் இருந்துச்சு அப்படின்னா ப்ளஸ் பார்க்கிங் அமௌண்ட் வந்து பில்லில் ஆட் ஆகும். ஓகேங்களா, அவ்வளோதான். ஸோ இந்த ட்ரிப்பை ஃபுல்லாக கன்க்ளூட் பண்ணி முடிச்சுட்டு நமக்கு எவ்வளோ வந்திருக்கு, எவ்வளோ ஏர்னிங்ஸ் எல்லாமே வந்து எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேசலாம். ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு நான் போயிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு லைக் பெட்ரோல் பங்கே பக்கத்தில் 2 பங்க் இருக்குது. ஸோ நான் போயிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா லைக் நான் பேசுகிறேன். ஓகேங்களா. ஸோ 3 நாள் கண்டினியூஸாக எப்படி ஓட்ட முடியும்னு கேட்டிங்கன்னா இப்படி தான் ஓட்ட முடியும். ஸோ கார்லேயே சாப்பிட்டுட்டு கார்லேயே தூங்கிட்டு லைக் பெட்ரோல் பங்கில் ரெஸ்ட் ரூம் போயிட்டு இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அதே மாதிரி தான் நானும் ஓடிட்டு இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ கஷ்டப்படுற அளவுக்கு நம்ம சம்பாதிக்கிறோம். ஓகேவா. நேற்று பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நான் சொல்லியிருந்தேன்ல 3593 ரூபா, அதாவது 3600 ரூபாய்க்கு நேற்று மட்டும் நம்ம ஓட்டியிருக்கோம். அதில் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 800-900 போயிருக்கும். பேலன்ஸ் வந்து நமக்கு தான். ஓகேவா. சப்போஸ் டிரைவராக இருந்தால் அவங்களுக்கு 30% கொடுப்பாங்க. ஸோ நமக்கு அப்படின்னா அதுலேருந்து ரெட் டாக்ஸிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 100 ரூபாய்க்கு 20 ரூபா பே பண்ணணும். அதாவது 18% தான் வந்து ரெட் டாக்ஸி கமிஷன் சொல்லுவாங்க. லைக் நம்ம ஆர்டர்ஸ் அசைன் பண்ணி கொடுக்குறாங்க, இது ப்ராப்ளம்னு கால் பண்ணால் சால்வ் பண்ணி தராங்க. ஸோ அதுக்கு நமக்குன்னு டெடிக்கேட்டடாக அங்கே பீப்புள்ஸ் இருக்காங்களே, ஸோ அவங்களுக்கும் சேலரி கொடுக்கணும். ஸோ அதனால் வந்து ரெட் டாக்ஸி பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணுறோமோ அதில் வந்து 18% வந்து அவங்களுக்கு பே பண்ண வேண்டியது இருக்கும். 100 ரூபாய்க்கு 18 ரூபான்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் கன்வீனியன்ஸ் ஃபீ அது இதுன்னு சேர்த்து ஒரு 20 ரூபா 21 ரூபா கிட்ட வந்துடும். ரவுண்டாக ஒரு 20 ரூபான்னு வச்சுக்கலாம் 100 ரூபாய்க்கு. ஸோ 100 ரூபாய்க்கு 20 ரூபா பே பண்ணணும். ஸோ 1000 ரூபாய்க்கு ஒரு 200 ரூபா அவங்களுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3593 ரூபா நம்ம ஓட்டியிருந்தோம். அதில் வந்து ஒரு 20% போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், 718 ரூபா. ஸோ ஒரு 720 ரூபா வந்து நம்ம வந்து ரெட் டாக்ஸிக்கு பே பண்ணிடுவோம். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு இருக்கிற ப்ரொசீஜர் அண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஓகேவா. ஸோ நான் போயிட்டு ப்ரெஷ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு கஸ்டமர் பிக்கப் பண்ணி லொக்கேஷன் போயிட்டு வெயிட் பண்ணி அவங்கள ரிட்டன் பிக்கப் பண்ணி கோயம்புத்தூர் வந்து ட்ராப் பண்ணிவிட்டு எவ்வளோ கிலோமீட்டர்ஸ், எவ்வளோ ஏர்னிங்ஸ், எவ்வளோ வெயிட்டிங் எல்லாமே வந்து தெளிவாக பேசுவோம். ரெட் டாக்ஸினாலே நம்ம தான். கோயம்புத்தூர்னா ரெட் டாக்ஸினா நம்ம தான். சரியா, வரட்டுமா பார்த்துருங்க. கோயம்புத்தூர்னா ரெட் டாக்ஸினா நம்ம தான். சரியா. ரீசெண்ட்லி அடிக்டட் டு பிலாரா, வேற ஒன்றும் இல்லை. ஓகேவா. சரிங்க, நான் பார்த்துட்டு எப்படி என்னென்னு பார்த்து பேசிக்கிட்டு உங்களுக்கு நான் கடைசியாக வரேன். ஓகே, பை. அப்புறம் நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம என்ன சாப்பிட்டோம் அப்படின்னா, நேற்று காலையில் வந்து ஒரு 10-11 மணிக்கு வந்து நம்ம சிஎன்ஜி போடுறதுக்கு இருவூரில் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்ல, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 மாங்காய் மட்டும் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் 4 மணிக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தக்காளி சாப்பாடு வாங்கி சாப்பிட்டோம் இல்லையா. அதுக்கப்புறமா எப்போ சாப்பிட்டோம் அப்படின்னா ஒரு 11:30-12 மணி இருக்கும். ஓகேவா. அன்னூரில் போய் ட்ராப் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து நேற்று நைட்டு ஓட்டினேன் ட்ரிப். ஒரு 5-6 ட்ரிப் கரெக்டாக ஒரு ஈவினிங்லேருந்து 5-6 ட்ரிப் கண்டினியூஸாக வந்துட்டே இருந்தது ஓட்டினேன். அதுக்கப்புறம் அதில் கடைசி ட்ரிப் வந்து பார்த்தீங்கன்னா அன்னூர் வந்துச்சு. ஸோ இங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷன் நினைக்கிறேன், அங்கேருந்து அன்னூர் போய் ட்ராப் பண்ணி ஒரு 5 to 10 மினிட்ஸ் தான் வெயிட் பண்ணேன். நெக்ஸ்ட் ரிட்டன் ஆர்டர் கொடுத்துட்டாங்க. ஒரு 495க்கு வந்துச்சு ரிட்டன் ஆர்டர். ஸோ அங்கேருந்து ரிட்டன் வந்து பார்த்தீங்கன்னா நேராக வந்து எங்கேன்னா பிக்கப் பண்ணி ரயில்வே ஸ்டேஷனே ட்ராப் பண்ணேன். ஸோ ரயில்வே ஸ்டேஷன் ட்ராப் பண்ணி 460 சம்திங் எனக்கு கொடுத்தாங்க. ஓகேவா. ஸோ ட்ராப் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்போ தான் சப்பாத்தி வாங்கினேன். ஒரு 11:30 மணிக்கு சப்பாத்தி கடை இருந்துச்சு பக்கத்தில். ஸோ போயிட்டு சப்பாத்தி வாங்கிட்டு ஒரு 10 சப்பாத்தி வாங்கினேன். அதில் ஒரு 5 எண்ணெய் சாப்பிட்டுட்டேன் நேற்று நைட்டு. பேலன்ஸ் ஒரு 5 வச்சுருக்கேன். இப்போ சாப்பிட்றலாம் காலையில், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட்டுட்டு கஸ்டமர் பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணிவிட்டு என்ன கதை ஏது கதைன்னு அக்கு வேறு ஆணி வேற பேசுகிறோம். ஓகே நண்பர்களே, கோயம்புத்தூர்னா ரெட் டாக்ஸி தான் நம்மனா யோகேஷ் தான். ஓகேவா. ஏதாவது டவுட் இருந்தால் கூப்பிடுங்க, ட்ரிப் இருந்தால் சொல்லுங்கள், தெறிக்க விட்றோம், பறக்க விட்றோம். சரியா, வரட்டுமா மாமே, வர்றேன்.